ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க. பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஃபைனலாக பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் செலக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பாப்பாவுக்கு அவளுக்கு பிடிச்சதை எடுத்தாச்சு. எங்களுக்குமே புடவையெல்லாம் எடுத்துட்டு தங்கக்கடை ஜவுளி கடைக்கு போனாலே நம்மளுக்கு தான் டைம் போகிறதே தெரியாது. அப்படி இப்படின்னு மார்னிங் வந்தது நைட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இனி போய் என்ன சமைக்க அப்படின்ட்டு ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அடுத்தது இந்த வீடியோ நெக்ஸ்ட் நாள் எடுத்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்னிங் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்துட்டோம். அண்ணாவும் அண்ணியும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா காப்பு கட்டியிருந்தாங்க. அதுக்காக மார்னிங்கே போய் குற்றாலத்தில் தீர்த்தம் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் போங்க லேட்டாக ஆரம்பிட்டு நாங்கள் காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் பசங்க என்னோட மருமக எல்லாரும் போயிட்டோம். எந்த ஊருக்கு போகிறோம் தானே கேட்குறீங்க, இதோ சொல்கிறேன். கேவி முத்துசாமியாபுரம், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அந்த ஊர் எவ்வளவு பசுமையான ஊருன்னு. இது எங்கள் அண்ணாவோட இடம். முஸ்லீம்ஸ்க்கு மசூதிக்காக இதை கொடுத்தாங்களே, அவங்க கட்டி அதில் அவங்க சாமியை வழிபடுறாங்க. பாருங்க, சுற்றி இயற்கையா பசுமையா இருந்தது. நடுவுல ஒரு குட்டி கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க அண்ணா ஊரு. இந்த ஊர் பேரு கேவி முத்துசாமியாபுரம். நாங்கள் ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர் மெயின் ரோட்டில் இருக்கிறோம். இந்த பாருங்க, வழியிலேயே எவ்வளோ சீரியல் போட்டு திருவிழாவுக்கு கோயில் கொடைக்காக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஒரு பெரிய ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலே இருக்குது. வாங்க, லாஸ்ட்டில் நீங்கள் கோவிலையே பார்ப்பீங்க. இந்த கோவிலுக்கு அடுத்த தெருவு தான் அண்ணாவோட வீடு இருக்குது. ஒரு வழியாக ஊருக்குள்ளே வந்தாச்சு. நான் 9 வருஷம் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்பவுமே இது பாருங்க, பருத்தி செடி எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க. 9 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊர் அப்படியே தான் இருக்குது. சின்ன ஊர், கொஞ்சமாக வீடு, அமைதியான இடம், ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டே கூட இருக்கலை, ரிட்டர்ன் போயிட்டேன். அதனால எனக்கு ஃபுல்லாக நான் அந்த ஊரை பார்க்கல. பட் இப்போ நான் நல்லாவே பார்த்தேன். இதுதான் அண்ணாவோட தெரு. இந்த வீடெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்பவே ஓடு வீடு தான் இருந்தது. இப்போ தான் புது புது வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த ஓடு வீடு இருக்கா, இதுதான் அண்ணா வீடு. இது அண்ணாவோட பெரியம்மா. எனக்கு அத்தை வேணும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ணி காலையிலேயே வந்துட்டதுனால இருந்தாங்க. நாங்கள் டயர்டாக வந்தோம். இங்கே பாருங்களேன், கிரைப்ஸ் செடி எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதான் அத்தை, அப்போ காட்டின அத்தை. கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு இருந்தோம். அப்போ தான் என் வீட்டுக்காரர் இந்த வீடியோ எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது தான். நம்ம பசங்க இது என்னன்னு தானே பார்க்கிங்க. குதில் அல்லது தாலின்னு சொல்லுவாங்க. இதில் தான் முன் காலத்தில் தானியங்களை சேர்த்து வைப்பாங்க, நெல் எதுனாலும். இந்த வீடு பழைய வீடு ஃப்ரெண்ட்ஸ். 45 வருஷம் ஆயிட்டு. ஸோ நாள் படப்பட அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு சுவர் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த கோவில் திருவிழா இதுக்கெல்லாம் போக கண்டிப்பாக வீடு வேணுமேனு அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடாக அண்ணி கட்டிட்டாங்க. அப்படி கட்ட போய் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது போகிறதுக்கு ஒரு திருவிழாவுக்கெல்லாம். இதெல்லாம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எங்கே விட்டாங்க, நீ கேஸ்லேயே சமைச்சவா, வா விறகடுப்பில் நீ நல்லா சமைப்பியாம், ரசம் வைப்பியாம்னு சொல்லி என்னைய வேலை வாங்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ரசம் வச்சு கொத்தவரைங்காய், சில ஊரில் இதை சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக எப்படியோ ரசமும் கொத்தவரைங்காவும் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு பரவாயில்ல. ஆனால் என்ன, எனக்கு தான் கொத்தவரைங்காய் கூட்டு கிடைக்கல. ரசத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ரசம் வச்சு சாப்பிட்டு முடிக்கிறோம். அப்போவே சொல்லிட்டாங்க, குற்றாலத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் கடக்கடன்னு போயிட்டாங்க. அடுத்ததான் நானுமே லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனேன். இதுதான் மெயின் ரோடு. அங்கே வேனில் இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் அண்ணாவும் காப்பு கட்டியிருந்தாங்க. அவங்களுமே குற்றாலத்தில் தீர்த்தம் எடுக்க போயிருந்தாங்க. அந்த தீர்த்தம் கொண்டு வரையில் நல்லா மேலதாளம் அடித்து நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவ்வளவு வருடங்களில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை பார்க்குறது. என்னோட மருமக என் பாப்பாவை வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் அதுக்கப்புறம் தான் வந்தேனே. பார்த்தா இந்த தீர்த்தத்தை எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிள்ளையார் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்மைல் பண்ணுறாங்கல்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா.
அடுத்ததா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பிள்ளையார் இதை வந்து 3 தடவை சுற்றி வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா ஒவ்வொரு தெரு வழியாகவும் அந்த தீர்த்தத்தோட இவங்க எல்லாருமே வந்தாங்க. எதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டே வராங்கன்னு தானே பார்க்குறீங்க. இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வரவங்க 8 நாள் விரதம் இருப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். 7 நாள் விரதம் இருந்து 8ஆவது நாள் வந்து இவங்க தீர்த்தம் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு சாமி வரும் அப்படின்றதுக்காக அந்த தீர்த்தம் கீழே விழக்கூடாது அப்படின்றதுக்காக பிடிக்கிறாங்க. ஒரு வழியாக கோவில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ பாலமுருகன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு தெரு ஊர்வலம் வந்து ஃபைனலாக கோவிலுக்குள்ளே வந்துட்டாங்க. கோவிலில் வந்து இந்த தீர்த்தத்தை இறக்கி வச்சாங்க. எதுக்குன்னா அடுத்தடுத்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக. அவங்க வைக்கும்போதே நிறையா பேர் சாமி ஆடினாங்க. நல்ல முறையில் நல்லபடியாக அந்த சடங்கு முறையெல்லாம் முடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வித்தியாசமாக தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் எவ்வளவோ பேர் என்னைய மாரியா கிறிஸ்டின் இருப்பீங்க, தெரியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு விரிவாக விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த பாருங்கள், அவங்களுக்குலாம் சடனாக சாமி வந்துட்டு பட் அந்த தீர்த்தம் கீழே விழக்கூடாது அப்படின்றதுக்காக பக்கத்தில் நின்று பிடிக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் அதில் வந்து சாமி ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக தீர்த்தத்தை வந்து மற்ற சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த சடங்கு முறைகள் ப்ராப்பராக நல்லா ஸ்மூத்தாக முடிஞ்சது. அடுத்ததாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் தீர்த்தத்தை வச்சுட்டுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா சாமி ஆடினாங்க. இவங்கெல்லாம் வந்து தீர்த்தத்தை வச்சாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க சாமி வந்துட்டு சாமி ஆடி முடிச்சுட்டு அடுத்ததா இது எல்லாம் பகலில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா நைட்டு வந்து வடகாத்த அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமிகிட்ட போய் அந்த சாமி வந்து அருள் கொடுக்கணும், அடுத்த நாள் வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வடகாத்த அம்மனை வந்து சாமி கும்பிடுறதுக்காக போனாங்க. டைம் பார்த்தா 11 மணி ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அந்த சாமி வந்து அந்த அடுத்த 2 நாள், அதாவது சனி ஞாயிறு 2 நாளும் திருவிழா கொண்டாடுறதுக்காக அது வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காத்திருந்தாங்க. இந்த 11 மணி ஃப்ரெண்ட்ஸ் இது எடுக்கும்போது. ஆனாலும் நல்லபடியாக அங்கேயும் சாமி ஆடி எல்லாம் பண்ணி அது வாக்கு கொடுத்துட்டு அப்படின்னாங்க. அடுத்தது பானக்கரம் இந்த சாமி ஆடி முடிச்சுட்டு அருள் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே லாஸ்ட்டாக புளியில் பானக்கராம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பானக்கரம் கருப்பட்டியை போட்டு புளியும் கருப்பட்டியும் கலந்து அது மாவு உருண்டை எல்லாமே கொடுத்தாங்க. நல்லபடியாக ஜனங்க எல்லாருமே அதை வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தால் என்னைய மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.